வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் இந்திரா ஃபெலோஷிப்பிலிருந்து திருமிகு கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கும் பாலாஜிக்கும் பணிவான வணக்கங்கள். மேம், இப்போ நீங்க கர்நாடகா தேர்தல் களத்துல இருக்கீங்க, பிரச்சார களத்துல இருக்கீங்க. இன்னும் 14 தொகுதிகள் இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. இப்போ மே 7ஆம் தேதி அதற்கான தேர்தல் நடக்க இருக்கு. இந்த தேர்ட் ஃபேஸ்ல 94 தொகுதிகள்ல இந்தியா முழுமைக்கு நடைபெற இருக்கு. இதுல கர்நாடகா, குஜராத்ல 26 தொகுதிகள் ஒரே கட்டமா நடக்குது. அது போக மகாராஷ்டிரா, யூபி, மத்திய பிரதேஷ் இப்படியான மாநிலங்கள் இருக்கு. இதுல குறிப்பா கர்நாடகாவும் குஜராத்தும் மகாராஷ்டிராவும் முக்கிய இடங்களை பார்க்கிறோம். அதிகமான தொகுதிகளை நடக்குது. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் களத்துல எப்படி இருக்கு? ஏன்னா சென்ற முறை 26 தொகுதிகள்ல பிஜேபி கேப்சர் பண்ணாங்க. இப்போ அதே நிலைமை தான் இருக்கா, இல்ல ஏதாவது மாற்றம் இருக்கா? நீங்க எப்படி உணர்றீங்க? செம வைப்ல போயிட்டு இருக்கு. நான் இப்ப ஹாவேரி தொகுதியில இருக்கேன். ஹாவேரி தொகுதியில சிக்மங்களூர்ல இருந்து இந்த ட்விட்டர் ஃபேமஸ் இருக்க பிரதீப் ஈஸ்வர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். போன தடவை சசிகாந்த் செந்தில் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த தொகுதியில அங்க அந்த தொகுதி பழைய எம்எல்ஏ என்ன அப்படின்னா, அதாவது மெடிக்கல் காலேஜோட மினிஸ்டர். இந்த பையனுக்கு அப்பா அம்மா கிடையாது. ட்விட்டர்ல நிறைய ட்ரெண்ட்ல இருப்பாப்ல. சசிகாந்த் செந்தில் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம அவரு ரொம்ப ஃபேமஸ், நிறைய தொகுதியில போய் அவர் பிரச்சாரம் பண்ணா நம்மளுக்கு பிரச்சனை வரும், அதனால நீ இங்க நிக்கிறியா அப்படின்னோடனே சரி நிக்கிறேன் அப்படின்னோடனே அங்க வீட்டுக்கு போறது, அக்கா அம்மா அப்படின்னு ரொம்ப அன்பா பேசுறது, அக்கா அக்கான்னு தான் பேசுவாப்புல. இன்னைக்கு அவரோட ரோட் ஷோல தான் நான் இப்ப கலந்துக்கிட்டேன். அக்கா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க, எல்லாம் கையை தூக்கி காமிக்கிறது, செம்ம வைப்ல இருக்காரு. அதாவது அவரோட ரோட் ஷோல மக்கள் செம்ம வைப் ஆறாங்க. நான் இது வரைக்கும் லேடிஸ் காங்கிரஸ்ல இவ்வளவு பேர் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட 50 to 60% ஊர்வலத்துல லேடிஸ், 30 to 40% தான் மீன். எல்லாரும் இந்த ஊரை சுத்தி இருக்கவங்க எல்லா லேடிஸும் வந்திருந்தாங்க. என்னதான் நீங்க அவங்க மகளிர் அணி அப்படி இப்படின்னு சொன்னாலும், மகளிர் அணி எல்லாம் முன்னாடி இந்த அளவுக்கு வைபா பங்கேற்க மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மகளிர் அணி அவங்க இவங்கன்னு செம்ம ரஷ். எல்லாரும் அந்த பிரதீப் ஈஸ்வரோட இதுக்கு கை தட்டினாங்க. இது நான் இப்ப பார்த்திருக்குது. ஹாவேரி ஃபுல்லாவே நாங்க சுத்தி வந்திருக்கோம். சுத்தி வந்தப்ப 8 தொகுதிங்க. 8 தொகுதியில 7 பேர் காங்கிரஸ் எம்எல்ஏ அசம்பிளியில. சோ ஷிமோகா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிவராஜ்குமாரோட மனைவி அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு செமையா போயிட்டு இருக்கு இப்ப. சோ இங்க 14 தொகுதியில கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 1-2 போறதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே வந்துடும். பழஷம் அப்படிதான். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 24ல 20ல இருந்து 22, ஏன் 24 கூட ஜெயிக்க வாய்ப்பு. ஏன் அப்படின்னா 2000 ரூபாய் எங்க போனாலும் 2000 ரூபாய். நான் மல்பி டவுன்ல ஒருத்தவங்கள்ட்ட ஓட்டு கேட்டு முடிச்சுட்டு அவங்கள்ட்ட நான் பார்வையாளரா போய் சும்மா ஒரு அப்சர்வரா போயிருந்தேன். அப்ப சொன்னாங்க, போன தடவை பணம் கொடுத்தாங்களே, இந்த தடவை பணம் கொடுக்கல யாரும் எனக்கு அப்படின்னாங்க. இல்லப்பா இது எம்பி இது அப்படின்னு வேற ஏதோ ஒருத்தனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, எனக்கு மாசம் 2000 ரூபாய் பணம் கொடுத்த ஒரு மகாராஷ்டிரா இருக்காரு, அவருக்குதான் ஓட்டு போடுவேன். சோ காங்கிரஸோட கேரண்டி கார்டு இவங்க ஆக்சுவலி இன்னும் வேகமா கேரண்டி கார்டு கொடுத்திருந்தா காங்கிரஸ் 24 ஐயமே இல்லாம பண்ணிருக்கும். உண்மையா சொன்னா அப்படின்னா இவங்க கொஞ்சம் கேரண்டி கார்டு கொடுக்கறத கொஞ்சம் ஸ்லோ பண்ணினாதான் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கே தவிர்த்து உண்மையில காங்கிரஸுக்கான வெற்றி வாய்ப்பு பயங்கரமா இருக்கு. உழைப்பு தான், அவங்களோட உழைப்பை நீங்க குறைத்து மதிப்பிடவே முடியாது. பிஜேபியோட உழைப்பு குறைத்து மதிப்பிடவே முடியாது. அதுக்கு ஈக்குவலா காங்கிரஸும் உழைக்கிறாங்க. எங்களை மாதிரியான இப்ப நான் எதில் கர்நாடகா டீமோட தான் வந்திருக்கேன். அதாவது விழித்தெரு கர்நாடகான்னு ஒரு டீமு, எழுந்திரு கர்நாடகா அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த டீமோட தான் வந்திருக்கேன். நாங்க எல்லாருமே சிவிக் சொசைட்டி பீப்புள் எல்லாம் பாக்குறோம். எல்லா சிவிக் சொசைட்டியும் சரி, அவங்க எல்லாருமே பாசிசம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, டெமோக்ரஸி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க காங்கிரஸ் ஆதரவாளர்கள் யாருமே இல்லை. அவங்க எல்லாரும் காங்கிரஸ் ஓட்டு கேட்கறவங்க இல்ல. ஆனா இந்த தடவை ஆட்சி மாற்றம் வேணுங்கிறதுல உறுதியா தெருவா போய் அவங்கதான் அதிக அளவுல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க கர்நாடகா பத்தி சொல்றீங்க, ஆனால் ஹிந்தி ஹார்ட்லேண்ட்னு சொல்லக்கூடிய குஜராத் 26 தொகுதிகள் இருக்கு, மத்திய பிரதேசல இருக்கு, மகாராஷ்டிரால இருக்கு. அப்போ இங்க எல்லாம் மோடியினுடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்கு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அவங்க மோடியினுடைய பிரச்சாரம், மதம் சார்ந்த பிரச்சாரத்தை மீண்டும் முன்னெடுக்கிறாரு. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய இடஒதுக்கீட்டை பறிச்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாங்க காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு. ஆனால் அந்த பதற்றம் தெரியுது. ஜெயராம் ரமேஷ் சொல்றது போல அவர் ஒரு விஷயம் சொல்றாரு,
ஹிந்தி ஹாட்லாண்டு அல்லது மோடியினுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய அவருடைய இடங்கள்லயே வந்து ஏன் இவ்வளவு பதற்றம் இருக்கு மோடிக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப யூபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூபி வந்து நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அது வந்து இந்துத்துவ அரசு, யோகி இருக்காரு. அதனால இந்து மக்கள் அதிகம் இருக்கும் அப்படின்னு. சில இடங்கள்ல, சில மாவட்டங்கள்ல முஸ்லிம் மக்கள் 50% வரைக்கும் இருக்காங்க. சில இடங்கள்ல 20% இருக்காங்க, 30% இருக்காங்க. ஆவரேஜா இப்ப நடக்கிற தெ பகுதிகள்ல 30% முஸ்லீம் இருக்காங்க. சோ, இப்ப குஜராத்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராஜ்புத்துகள் வந்து 14 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட அவங்க வந்து பெரும்பான்மை இருக்காங்க. சோ, இப்ப வந்து தலித் அப்படிங்கிற பெரும்பான்மை இந்தியா ஃபுல்லாவுமே 10லேருந்து 24% வரைக்கும். இப்பயே வட கர்நாடகால எடுத்தீங்கன்னா, சில மாவட்டங்கள்ல 24% வரைக்கும் தலித் சமூகம் இருக்கு. சோ, இப்ப தலித் சமூகம், முஸ்லிம் சமூகம், ராஜ்புத், அப்புறம் காங்கிரஸ்க்கு வழக்கமா வரக்கூடிய ஓட்டுகள் அப்படின்னு இப்ப இருக்கிற கால்குலேஷன்ல குஜராத், யுபி, மபி எல்லாமே ஆடிட்டு இருக்கு. ஓகே. குஜராத்தே முதல்ல ஆடுது. 20,000 30,000 ஓட்டுகள் காங்கிரஸ்க்கு ஜாஸ்தி வரும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20 வருஷமா கையே வைக்க முடியாத இடத்துல நம்மளுக்கு சாதகமா முதலா ரிப்போர்ட் வருது. பட் அவங்க தான் வந்து இன்னொரு விஷயத்தையும் கையில் எடுக்கிறாங்க இல்லையா? இப்ப சூரத் மற்றும் இப்ப குஜராத்ல சூரத் தொகுதி, மத்திய பிரதேசத்துல இந்தூர் தொகுதியில வந்து அவங்க போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்யறாங்க அல்லது வந்து அவர்களை பாஜகவுக்கு மாற்றுகிற வேலையில பாஜக இறங்கி இருக்கு. அதுல சக்சஸ்ஃபுல்லா அவங்க பண்றாங்க இல்லையா? அப்ப அது எப்படி தடுக்க போகுது காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப எனக்கே நான் வந்து சிவிக் சொசைட்டி, தலித் கம்யூனிட்டி அவங்கள்ட்ட எல்லாம் நான் பேசும்பொழுது, ஏன் நாங்க வந்து காங்கிரஸ் ஆதரிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க காங்கிரஸ் ஆதரிக்கிறீங்களோ இல்லையோ 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வேணும் அப்படின்னா இந்த ஆட்சியை விட்டு நீங்க நீக்கியே ஆகணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னாங்க, இன்னைக்கு சூரத் மக்களுக்கு ஓட்டு இல்ல. உங்களுக்கு நாளைக்கு ஓட்டு இல்லைன்னா உங்களை யார் வந்து பாப்பா? இந்தூர் மக்களுக்கு ஓட்டு இல்ல. மக்களுக்கு ஓட்டு இல்லைன்னா நீங்க யார்கிட்ட போய் உங்க குறைய சொல்வீங்க? காங்கிரஸ் வந்து பாக்குது பாக்கலைங்கிறது இல்ல. நம்ம ஓட்டுனால மாத்த முடியும். ஆனா உங்களை வந்து மக்கள் வந்து குறையே சொல்ல முடியாம உங்களை வந்து யாருமே எம்பி வந்து பார்க்கல, போராட்டம் பண்றோம், தேர்தலை நிராகரிக்கிறோம். இதுக்கெல்லாம் டெமோக்ரஸி உயிரோட இருக்கணும். இந்த ரெண்டும் டெமோக்ரஸியை கழுத்தை நெரித்து கொன்றதுக்கு சமானம். அத வந்து இந்த மோடி சர்க்கார்னு சொல்லக்கூடிய சர்க்கார் பண்ணியிருக்காங்க. அது வந்து பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. முக்கியமா சிவிக் சொசைட்டி எல்லாமே, மகளிர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த 2 தேர்தல் மாரி நம்மளுக்கும் ஓட்டு இல்லாம போயிடுமோங்கிற பதற்றம் வந்து இந்தியா ஃபுல்லா வந்துருச்சு. இப்போ சுனிதா கெஜ்ரிவால் அவர்கள் வந்து குஜராத்தில் நாளைக்கு ரோட் ஷோ நடத்த இருக்காங்க. அதெல்லாம் கை கொடுக்குமா? ஏன்னா 2 தொகுதி தான் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து குஜராத்தில் நிக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் அங்க 24 தொகுதியில் நிக்கிறாங்க. இப்ப அது அங்கு நிலவரம் எப்படி இருக்கும்? சுனிதா கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம் எடுபடும் நினைக்கிறீங்களா? ஏன்னா கெஜ்ரிவால் சிறையில இருக்கிறதுனால அவர்கள் வந்து நேரடியாக பிரச்சாரம் பண்ண முடியாது. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு இல்லையா? அதை எப்படி பார்க்கிறீங்க? நம்ம வந்து உணர்வுகளால் ஆனவர்கள் இந்தியர்கள் சொல்லிட்டு தான் நம்மள ராமர் வச்சு ஏமாத்துறாங்க, கோயிலை வச்சு ஏமாத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு தான் முக்கியமா ஆன்மீக பூமி. இந்தியாவிலேயே அதிக அளவுல நான் பார்த்த வரைக்கும் நான் இந்தியா ஃபுல்லாவே ஓரளவுக்கு எல்லா மாநிலங்களும் ஓரளவுக்கு போயிருக்கேன். இந்தியாவிலேயே ஈவன் உத்தரகாண்ட் கூட போயிருக்கேன். அங்க ஹரித்வார், ரிஷிகேஷ் அப்படின்னு பார்த்தா கூட இந்தியாவிலேயே தெருவுக்கு தெரு, முக்குக்கு முக்கு இவ்ளோ கோயில்கள் இருக்குது தமிழ்நாட்டுலதான். அப்படிப்பட்ட ஆன்மீக பூமின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஊர்ல நீங்க பெரியாரும் இருப்பாங்க, கோயிலுக்கும் கூட்டம் வரும், மதுரை கள்ளழகருக்கும் போகும். நம்ம எதையுமே குழப்பிக்க மாட்டோம். சாமிங்கிறது தனி, அரசியல்ங்கிறது தனி. அரசியல்ங்கிறது நிர்வாக அடிப்படையிலானது. கடவுளுங்கிறது கும்புறத்துக்கு நம்ம சைட்ல வச்சிருக்கிறது. அதாவது அவங்கவுங்க தனியா யார் யாருக்கு எந்தெந்த கடவுள் வேணுமோ அந்த கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட தமிழர்களோட வழக்கம். ஆனா இந்த உணர்வை வந்து பாரு, நீ இந்துவா இருந்தா எனக்கு ஓட்டு போடு, இந்துவா இருந்தா நீ அதை செய், இந்துவா இருந்தா இதை செய் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு அவங்க பழக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா 10 வருஷம் அப்படிங்கிறப்ப அது நீர்த்து போக ஆரம்பிச்சிருச்சு. இந்து முஸ்லிம் அப்படிங்கிறது எடுபடல. மங்கள் சூத்திரா அவங்க தாலி அப்படின்னு பயமுறுத்தின பார்த்தாங்க. அது என்னாச்சு அப்படின்னா புல்வாமா வீரர்கள் அவங்களோட தாலி போச்சே அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ராமர் கோயில் கட்டும் பொழுது அந்த இந்து முஸ்லிம் கலவரம் வந்தது, அப்ப வந்து எங்களோட தாலி போச்சே. மணிப்பூர் மக்களுக்கு தாலி போச்சே, அப்பெல்லாம் வந்து வராத இது இப்ப ஏதோ ஒரு இல்லாத பொய்யான மேனிபெஸ்டோல இல்லாத விஷயத்த பிரதமரே அப்படி சொல்லியிருக்கிறதுங்கிறது பெரிய அதிர்ச்சி. சோ இப்படி எல்லாம் அவங்க செய்யும் பொழுது பிரச்சனை. இப்ப குஜராத்தை நீங்க கேட்டீங்க இல்லையா? இப்ப நான் சொன்னேன், குஜராத்ல இந்த விஷயம் 20 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் நீர்த்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஆட்சியில தொடர்ந்து அவங்க இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு கசப்பு. குஜராத் மாடல்ங்கிறது பொய்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.
தமிழ்நாடு மாடலுக்கு மிக பின்தங்கிதான் அந்த குஜராத் மாடல் இருக்கு. அப்புறம் குஜராத் மாடல்னு ஒண்ணு இல்ல. ராஜ்புத் அவங்களுக்கு எதிரா இருக்காங்க. முக்கியமா ஆம் ஆத்மி அங்க ஓரளவுக்கு வளர்ந்துகிட்டு வரக்கூடிய கட்சி. ஆம் ஆத்மி வந்து வளர்ந்து வரும்பொழுது கெஜ்ரிவாலை சிறையில் அடிச்சதுனால, அதுவும் சுனிதா கெஜ்ரிவால் போகும்பொழுது மக்கள் உணர்வு பூர்வமா ஐயோ ஒரு முதல்வரையே உள்ள தூக்கி போட்டாங்களே, இந்த அராஜகம் இந்தியால இது வரைக்கும் நடந்ததே இல்லையே அப்படின்னு மக்களுக்கு வருது. இன்னொன்னு வந்து சூரத்ல வந்து தேர்தலே இல்லைங்கிறதும், கெஜ்ரிவால உள்ள போட்டதும், ராஜ்புத் அவர்களுக்கு இந்த மாதிரி பேச்சு எதிரா திரும்பினதும் என்ன ஆச்சு அப்படின்னா, கணக்கு ரீதியா சொல்றேன், உணர்வு ரீதியா சொல்றேன், கணக்கு ரீதியா சொல்றேன். நீங்க ஒரு ஜஸ்ட் கால்குலேஷன் போட்டு பாத்தீங்கன்னா, சிறுபான்மையினர் ஓட்டு, தலித் ஓட்டு, ராஜ்புத் ஓட்டு, ஆம் ஆத்மி கூட்டணியில் ஓட்டு, ஆல்ரெடி கொஞ்சமா இருக்கிற காங்கிரஸ் ஓட்டு, இந்த 5 ஓட்டும் இருக்கு. என்டிஏ வந்து வெறும் இந்து முஸ்லிம் பிரச்சாரத்தையும், உணர்வுபூர்வமான ராமர் கோயில் பிரச்சாரத்தையும், குஜராத் மாடல் பிரச்சாரத்தையும் இந்த தடவை எடுத்து பேசவே முடியாத அளவுக்கு வாயெடுத்து போய்விட்டது. எதை எடுத்தாலும் அவங்களுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கறதுதான் இப்ப குஜராத்லயும் சரி, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஹிந்தி ஹார்ட்லேண்ட் எல்லாமே. குஜராத் ஹிந்தி ஹார்ட்லேண்ட் சொல்ல முடியாது, பட் மிச்சம் எல்லா ஹிந்தி ஹார்ட்லேண்ட்லயும் அதான் நடக்குது. இல்ல அவர் இன்னும் கீழே இறங்கி பிரச்சாரம் பண்றாரு இல்லையா? இப்போ உங்ககிட்ட 2 எரும மாடு இருக்கு. அந்த 2 எரும மாட்டுல வந்து ஒரு எரும மாடை வந்து பறிச்சு இஸ்லாமியிட்ட கொடுத்துருவாங்க, இல்ல ஒரு எருமாடு இருக்கு அது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா அப்படின்ற அளவுக்கு மோடி பிரச்சாரம் பண்ண தொடங்கிட்டாரு இல்லையா? அப்போ அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க? ரொம்ப மோசமா இது வரைக்கும் எந்த பிரதமரும் பேசாத அளவுக்கு இவர் பேசுறது ரொம்ப வருத்தமா இருக்கு. மாண்புமிகு பிரதமர்ங்கிற வார்த்தையை கூட நம்ம எல்லாம் விட்டது கிடையாது. இப்ப மாண்புமிகுன்னு எப்படி சொல்றதுன்னே தெரியல. எப்படி வந்து இப்படி எல்லாம் பேச முடியும்? 2 எரும மாடு இருக்கு, ஒரு எரும மாடை காங்கிரஸ் புடிச்சுப்பாங்க. இன்னொன்னு வாட்ஸ்அப்லயே அது மாதிரிதான் பேசுறாங்க. உங்களோட வெல்த் டாக்ஸ் ஒண்ணு போட போறாங்களா, உங்களோட 45% சொத்து பொய் 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 பொய், அவ்வளோ பொய், எங்க பார்த்தாலும் பொய். அதை என்ன சொல்றது, பொய்யை நம்பும் கூமுட்டைகள் இருக்கும் வரைக்கும் இந்த பொய்யெல்லாம் பேசுவாங்க. நான் உண்மையா சொல்வேன், நீங்க சிந்திச்சா இந்த மாதிரி பொய்கள் எல்லாம் வந்து வருமா? இத்தனை வருஷம் காங்கிரஸ் வந்து உங்க 2 எரும மாடை வந்து புடிச்சுதா? சரி, அப்படிதான் இவங்க 2 எரும மாடை பிடிக்கிறாங்களே, அதாவது பரவாயில்ல. என்னென்னவோ வாட்ஸ்அப்ல உளறாங்க. என்னால தாங்கிக்கவே முடியல அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் படிக்கிறதுக்கு. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டினா அவ்வளவு மோசமாவா மக்கள் இருப்பாங்க? முட்டாள்களா இருப்பாங்களா? அதான் சொல்றேனே, எனக்கு இப்ப முட்டாள் எல்லாம் சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் போய் கூமுட்டைகள் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மக்களை சொல்ல தோன்றுகிறது. பட் அவங்க நம்ம மக்கள் திருந்துவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இவங்க நம்புறதுனால தானே அவங்க தொடர்ந்து செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில என்ன வந்திருக்கு அப்படின்னா, என்னைக்கோ முகலாயர்கள் வந்து இந்துக்களுக்கு ஆபத்து பண்ணி அப்பெல்லாம் பண்ணினாங்களாம். ஆனா இந்த 10 வருஷம் ஆட்சியில இவங்க ஒண்ணுமே செய்யல. என்னங்க இது நியாயம்? இந்த 10 வருஷத்துல இவங்கதான் பாதுகாப்பா இருந்திருக்கலாம்ல. இந்துக்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறப்ப நம்ம சேர, சோழ, ராஜ்ய, சாளுக்கிய, விஜயநகரன் நம்மளே அடிச்சுக்கிட்டு தான் கிடந்தோம். அசோகர் புத்த மதத்தை தழுவினார் இந்து மதத்துல இருந்து. அப்ப இந்து மதத்துக்கு ஆபத்து வரல. சந்திரகுப்த மௌரியர், ஹர்ஷவர்தன் அப்படி எல்லாம் வந்தாங்க, அப்பெல்லாம் இந்து மதத்துக்கு வரல. இப்படி நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிட்டா அது இந்து மதம் ஆபத்து கிடையாது. நம்ம வந்து ஜைனர்களை கழுவேத்தினோம், அப்ப அவங்க மதத்துக்கு ஆபத்து இல்ல. இப்படி ஒண்ணுமே இல்லாம கஜினி முகமது படையெடுத்ததை பத்தியே ஒரு பிரதமர் பேசுறாருன்னா, அப்பனா அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ராகுல் காந்தி சொன்ன மாதிரி காலி சொம்பு தான் வச்சிருக்காங்க. இப்போ 5 ஆண்டுகளுக்கு 5 பிரதமர்கள், இதுதான் வந்து இந்தியா கூட்டணியோட திட்டமா இருக்கு அப்படின்னு மோடி பிரச்சாரம் பண்ண தொடங்கியிருக்காரு. அமித்ஷாவும் அதே சொல்றாரு. இவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போட போறீங்களா, இவங்களுக்குள்ள சண்டை இருக்கும், பிரதமர் சண்டை, யாரு பிரதமர் சண்டை இருக்கும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்கல்ல. அதை எப்படி நீங்க பார்க்கறீங்க? அதாவது அவங்களுக்கு இது வரைக்கும் 400, 300 அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க இந்தியா கூட்டணி வெல்லும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தேங்க்ஸ் டு பிரதமர் அண்ட் உள்துறை அமைச்சர். சோ இந்தியா கூட்டணி வெல்லும். அதற்கு பிரதமர்களின் பேச்சும் உள்துறை மந்திரியின் பேச்சுமே சாட்சி. 5 பிரதமரோ, 4 பிரதமரோ, 3 பிரதமரோ, 1 பிரதமரோ, அது இந்தியா கூட்டணி தேர்ந்தெடுக்கிறப்ப நம்ம பாத்துக்கலாம். ஆனா இந்தியா கூட்டணி வெல்லும், 100% வெல்லும் அப்படிங்கிறவங்க 400, 300, 370ங்கிறவங்க இந்தியா கூட்டணி வெல்லும்னு வந்துட்டாங்க. சோ இது ஒரு நல்ல பாசிட்டிவா பாக்கு. நன்றி, பொறுத்திருந்து பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.